அன்னை தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிறவியை விட்டுட்டோம்னா இதே போல ஒரு பிறவி நமக்கு கிடைக்குமானா கிடைக்காதாங்க. அப்படி கிடைத்திருக்கிற அரிய ஒரு பிறவி இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவி பெருங்கடலை முழுவதுமாக நீந்தி கடந்து இறைவனுடைய பாதம் அடைவதற்கு நாம் கடந்து வருகிற போது நிறைய முகமூடிகளை அணிந்து கொள்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முகமூடிங்க? வீட்டிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மனைவி இடத்தில் ஒரு முகமூடி, வெளியே வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு முகமூடி, வண்டி எடுத்து போகும்போது வழியில நிக்கிற எல்லார்கிட்டையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான முகமூடி, அலுவலகத்துக்கு போனா அங்க ஒரு முகமூடி, பக்கத்து இருக்கையில இருப்பவருக்கு ஒரு முகமூடி, வீட்டிலிருந்து மீண்டும் பேசுகிற மனைவிக்கு ஒரு முகமூடி என்று ஒரு நாளைக்கு 200 முகமூடிகளோடு நாம் மனிதர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த முகமூடிகள் எல்லாம் இன்றைக்கு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. ஆனால் இந்த முகமூடி மட்டுமே நிரந்தரம் அல்ல. நமக்குள்ளே ஒரு முகம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் நம் நிஜத்தை, சுயத்தை இழந்து விடாமல் முகமூடிகள் பெரும்பாலும் நிழல்களாகவே இருக்கவும், இனிமேல் முகமூடிகளை தவிர்த்து விட்டு நான் வாழ்வேன் என்கின்ற நல்ல நிலையை நோக்கி பயணிப்பதும் தான் இப்பிறவி தப்பினால் இனி ஒரு பிறவி வந்தாலும் அதில் துன்பமில்லாத பிறவியாக நமக்கு